Hey guys, welcome to my channel. So video பார்க்குறீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ண ஆண்டு கொடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிஆர் ரேங்கில் வந்துட்டு சிஎஸ் வந்து ப்ளே பண்ணலான்னு இருக்கோம். நான் அதாவது நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம் சிஎஸ் ப்ளே பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஓகே டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சின்ன கிவ்அவே தருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் ஆச்சுன்னா ரேண்டமாக ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி இல்லை ஒரு 20 பேர் வச்சுப்போம். ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 மில்லியன்னா எவ்வளோனா டாப்அப் பண்ண முடியாது. இது பண்ணி ஒரு கிஃப்ட்டு தருவோம். என்ன கிஃப்ட்னு வைங்களேன், நீங்கள் கேட்குற ஏதாவது ஒன்று தருவோம். அது கிவ்அவே தான் ஈஸி. தான் ரேண்டமாக இல்லை ஈஸ். ஒரு சின்ன ஒரு மேட்ச் மாதிரி வைப்பாங்க. ரூம் கார்டு மேக் பண்ணி மேட்ச் மாதிரி அதை யார் ஜெயிக்கிறவங்களும் 3 மேட்ச் இல்லை 10 மேட்ச் வைப்பேன். அந்த 10 மேட்ச்சில் யாராவது ஒருத்தவங்க கலந்துக்கிட்டாங்களே திரும்ப கலந்துக்கக்கூடாது. 1 மில்லியன் இருக்கவங்கன்னா அதில் 30-40 பேர் தான் செலக்ட் ஆக முடியும். இல்லை எப்படி கலந்துக்கிட்டாங்களே அவங்களுக்கே திரும்ப கலந்துக்கக்கூடாது. ஜெயிச்சவங்க வந்து கலந்துக்க வேணாம். புரியுதா ஐஸ்? ஏன்னா ரொம்ப இதை போராக இருக்கணும் மேட்ச்சுக்கு. ஒருத்தவங்களே ஜெயிக்கக்கூடாது. எல்லாம் அது நம்ம 1 மில்லியன் வரணும். 1 மில்லியன் வந்துச்சுன்னா செஞ்சிட விட்டுருவேன் கன்ஃபார்மாக 1 மில்லியன். அது மட்டும் இல்லை 1 மில்லியன் ரீச் ஆகுது. ஓகே அதுக்கு தான் நான் பண்ணுவேன்ட்டேன். சீரியஸ் நான் வந்து இப்போ சாயங்காலம் எடுக்கிறேன். மதியானம் எடுத்தேன். பட் தெரியாமல் நான் எடுத்தது கூட தெரியல. எடுத்து தெரியாமல் டக்குன்னு டெலிட் கொடுத்துவிட்டேன். இப்போ சாயங்காலம் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். எனக்கு கடுப்பாக நல்லா வீடியோ எடுக்கணுங்கிற மாதிரி கடுப்பாக சின்ன விளையாட போனான்னு இருந்தேன். கிரிக்கெட்டு கடைசியில் இங்கே நின்றுட்டு இப்போ நான் இதாக போயிடுச்சு. லே சூப்பர் நல்லா ப்ளே பண்ணேன் கைப்புள்ள. நான் இருக்கேன்டா கவலைப்படாதீங்கடா. ரமே பேரமே இருக்கேன் சொல்கிற மாதிரி ரொம்ப இதாக ஜாலியாக இருக்கு. யாராவது தொங்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து போகலான்னு இருக்கோம். அதாவது வந்து சொல்லுவேன் தருவோம். கன்ஃபார்மாக தருவோம். மில்லியன் வந்துச்சுனாலே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுடா அப்படின்னு சொல்லுங்க ஐஸ். ஓகேவா? அப்போ தான் வந்துடும். சீக்கிரமாக 1 மில்லியன் அடிக்க முடியும். கிவ்அவே உண்மையிலே தருவீங்க. ஓகேவா? நான் டாப்அப் பிளேயரே கிடையாது. ஃபோர்ஸில் கொடுக்குறத வச்சு பிளேயர் தான். நான் டாப்அப் பிளேயர் கிடையாது. ஆனால் டாப்அப் பண்ணி பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிடும். அழுத்திப்புடி செத்துறாதரா. போச்சுடா மேட்ச் போச்சு. நண்பர்களே மேட்ச் போச்சு நண்பர்களே. மனசு கஷ்டம் எங்கே இருக்கு நண்பர்களே. போச்சுடா தேர்டு பிளேயர் மண்டியா இவன் போன்டா. நீ சேராடி தோத்துட்டு போறேன்டா சொல்ற. தான் சரியாக ஊற்றுதே. வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ள நான் பார் பண்ணணும். 30 ஃபேன் வைக்கலாம். இந்த இடத்துக்கு கூட ஃபேனாக வச்சா அசிங்கமாக போயிடுவோம் மாதிரி. இப்படி வா என்ன இடம் பார்த்துட்டு தான் நான் வந்து பண்ணிடுவேன். என்ன இடம் வந்து எங்களுக்கு இந்த இடம்னா எனக்கு பாய்ஸ் இல்லை. எனக்கு இது க்ளோஸாக தான் வரும். நம்ம லேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக போய் இப்படிதான் ப்ளே பண்ணுறது. ஒரு ப்ரோ பிளேயர் மனுஷன் மாதிரி இது பண்ணாமல் ஒன்று தான் ஒர்க் பண்ண முடியுமா? இது தெரியாமல் போச்சே. தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டா. மனசு கஷ்டமாக ரியலி மனசு கஷ்டம் இருக்குது நண்பர்களா. இப்போ
சூப்பர் சிக்கி அவ்வளோதான்டா. எவன் எவ்வளோ பிளட் வேணா வேஸ்ட் பண்ணுங்கடா. நான் ரியலி பார்த்து பண்ணுறேன். கீழே உண்டு இல்லை. மேட்ச் போச்சு, தோத்துட்டோம். மனசுக்கு சும்மா இருக்குது நண்பர்களே. ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி 1 minute ரீச் ஆகிடுச்சுன்னா அசதான் ரீச் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். 2 நாள் லைவ்லேயே நம்ம வந்து இது பண்ணுவோம். அதாவது ரெண்டமாக ஒரு 30 பேர் 40 பேர் வந்து வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. சில பேர் பார்த்துட்டு இருந்தீங்க லைவ். அடுத்தது வாங்க அந்த மாதிரி 10 பேர் ஜெயிக்கிறீங்களோ 10 ரவுண்டில் 10 பேர் ஜெயிக்கணும். ஓகேவா? அந்த 10 ஒருத்தர் வரையா பண்ணால் நான் குறைச்சாடா போயிடுவேன். நீ நன்றி ப்ரூட். டேய் சவுண்டு போட்டு விட்டான்டா, அதனால் மேட்ச் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நீ நானாக இருந்து வைங்களேன் சுட்டுட்டு அவங்க ஹிந்திக்காரனாக இருப்பாங்க. முக்கால்வாசி பிளேயர்ஸில் முக்கால்வாசி கேபு பேபின்னு ஹிந்திக்காரனாக இருக்கிறோம். நம்மளுக்கு இங்கிலீஷே அறகுறை. இதில் எங்கடா நம்மனா எது இது பண்ணுறது? யாருடா நீங்கண்ணா யாருடா? போச்சுடா மேட்ச், போச்சுடா மேட்ச் போச்சு. ஏய் நான் சொல்லலை என் டீம்மேட்ஸ் இவனை இருக்கிற வரையும் என் மேட்ச் போயிடும். ஆக மட்டும் ஓரா பாட்டு பண்ணணுன்னு வைங்களேன். காப்பரேட்டாக போகணும். இது எடுக்கிறது நம்ம சொல்லிடணும். இது பண்ணி சாயங்காலம் அப்லோட் பண்ணான்னு நான் மதியானம் பண்ணி சாயங்காலம் அப்லோட் பண்ணான்னு பார்த்தா கடைசி சாயங்காலம் எடுத்து நைட்டு தான் அப்லோட் பண்ணுற மாதிரி மன்னிச்சுக்கோங்க. நான் பண்ணுறது வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன ரோஸ் எடுத்துக்கணும் இல்லை அவ்வளோ அப்கிரேட் பண்ணிட்டு போச்சுடா. நான் 5 கூட பார்க்குறேன். மனசு நிச்சயம் மாதிரி சீக்கிரோடு வந்து நின்றது காடு. சீக்கிரம் தகுது தள்ளி விட்டானே. பத்தியா இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது இல்லை இது யூஸ் ஆக மாட்டேங்குது. மேட்ச் போச்சு. ஆக மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சூப்பர் ராடே சூப்பர். ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு கிங்கடா. நீ ப்ரோ பிளேயரை நான் ஒத்துக்கிறேன்டா. அடுத்த வாட்டி நான் எந்த பவர் வைக்கிறேன்? இப்போ 7,000 இருக்கா. அடுத்த வாட்டி நான் வேறு பவர் வைப்பேன். நான் பவராலே அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் கேட்போம் என்ன பண்ணுவோம் அதுமே கேட்பேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே இப்போ வேணா நான் பைசன் வாங்கிப்போமா? நீ பைசனே வாங்க. வேணாம் இது வந்துடா. எல்லாம் போச்சுடாடே என்ன ஒரு செகண்ட் ஹார்ட் பீட் நின்று போச்சு. என்னடா இப்போ தான் கேஸ் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இது ஓப்பன் பண்ணிச்சு. ஐயோ வாட்ஸ்அப்பே யாரா மெசேஜ் பண்ணி வச்சுருவாங்க. இருடாடே என்ன ஆப்படாது டெலீட் பண்ணிடுறோம். நமக்கா என்கிட்டே முடியலடாடே. ஓவர் மெசேஜ்டா. அதை பாருங்க. மெசேஜ் வந்து ஒரு செகண்ட் தான் லேகு பக்கு எல்லாம் ஆகிவிட்டது. நல்லதுக்கே காலம் போங்க. சத்தியா அதை பாருங்கண்ணா. ஒரு இருறாடி அந்த ஆப் எனக்கு டெலீட் பண்ண மெசேஜ் பண்ணி அறுக்கிறான் முடியலண்ணா. அப்படியே இதாக பண்ணா. ஓ போடுறா புயாவா புயா எடுத்துட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்கே. நம்ம எது வரை சிஎஸ் புஷ் பண்ணுறது இல்லை. நம்ம ஒரு 2 ஷார்ட்ஸ் போட்டு இது ஒரு வீடியோ போடுறோம். நம்ம ஷார்ட்ஸே 2 ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண ஆள்னு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M500 ஒரு வாட்டி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். திரும்ப டெலிட் கொடுத்தேன்னா அப்புறம் பயங்கரமான ஹெட் அடிச்சேன்.
வர பட்டால் பட்டால் இந்த மேப்பில் தான் ஐஸ் டங்குன்னு அடிச்சுட்டேன். அவன் பதறி போயிட்டான் ஐஸ். யாரா அவன் இவனா அவன் அந்த மாதிரி அவனும் என் ஹெட்டு போட்டு விட்டான். உண்மையிலே நம்மளனா பாட்டு பாட்டு மாதிரி வர்றான் அதுக்குன்னு பாட்டு நினச்சிக்காதீங்க. உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு. அவங்க அந்த கைரோஸ் பவர் ஃபுல்லாக ஆக்டிவேட்டில் இருந்துச்சு. அதனால தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா. ஏன்னா அவன் ஹெல்மெட் போட்டு போனாங்க டங்குன்னு எதுவும் சவுண்டு கேட்டுச்சு ஹெல்மெட் உடைய சவுண்டு. கைஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ணுறோம். நிறைய சிஎஸ் ரேங்க் புஷும் 1 ஸ்டாரு 1 ஸ்டார் தான் ஏற்றிட்டு இருக்கோம். குறைச்சி விட்டாலும் எனக்கு மனசு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிளேயராக இது பண்ணி அவன் டக்குன்னு குறைச்சி விட்றான். அப்போ எதுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடவே பிடிக்காது இதனால. ஏய் 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 ஹே ஹே ஏய் ஹே ஹே டா நாங்களாம் ப்ரோ பிளேயர்ஸ் தமிழ்நாடுக்கு தெரியுமாடா. ஹே பேட்டா இது தட்டை சிங் 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 இந்த மாதிரி தலைவரி வந்தா தலைவரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தலைவரி அப்படி கிங்ஃபிஷர் வரையும் சில பேர் இந்த வாங்காமல் இருந்தக்கா நிறைய இது வரும். எடுத்து யாராவது கிலோ எடுத்துருக்காங்களா? யாருமே கிலோ எடுக்கல. பாருங்க நான் கோல்டு 3 தான் வர போகிறேன். வரல எனக்கு உண்மையில மனசு கஷ்டப்படுறேன். எனக்கு ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி குறைச்சி விட்டதுன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்ல. இப்போ தான் விளாட்றேன். போனாட்டி வீடியோ எடுக்கிறதுக்காக விளாட்னேன். ரொம்ப மனசு ரியலாக ரொம்ப குறைஞ்சிட்டு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணுவேடா டக்குன்னு குறைச்சி விட்டான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சொல்கிறீங்க. ஒரு செகண்ட் தான் எனக்கு அப்படியே மனசுக்கு விட்டுட்டேன். அவன் பாட்டுக்கு பயந்தா அவளி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது நான் பொறுப்பாகலை. கீழே படுத்துட்ருக்கானா? சரி ஓகே வர்றேன். சீக்கிரம் போய் நீ காலி ஆகிடு. இல்லை ஓகே அதுக்கு இவ்வளோ ஒருத்தன் நான் கட்ட பண்ணியிருக்கான். இருடாடே நான் உனக்கு நேரில் வரேன். ஒரு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுக்கு ஒரு சின்ன மரியாதை வேணும்டா. மாதிரி இப்போ தூக்கி போட்டுட்டே நம்ம என்ன வேணாம்னாக்கா இது வெள்ளம் இது வாங்கிடலாம். இதுவெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ ஒன்றே ஒன்று அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம் எமர்ஜென்சிக்கிட்டே. இது ஒன்று பாருங்க. சரி பார்த்து போயிடுங்க. அது அப்புறம் கண்ணா எங்கிட்ட ஓடிட வேண்டியதான். எட்டையும் பாரு ஓட்டம் பட்டவே இல்லையாங்கிற மாதிரி ஓடிடணும். ஏன்னா வந்து பார்க்கக்கூடாது. வரேன் சூப்பர். எட்ரா ஷெட் அடித்தேன். சும்மா ஹெட் அடித்தேன். கன்வீமி நான் ரியலி சொல்கிறேன். நானே நானாடா ஹெட் அடித்தேங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நானா ஹெட் அடிக்கிறதே ரேரு. இதில் சூப்பராக ஒரு ஹெட் அடிச்சிருக்கேன். அவனோட ஜம்ம நான் தூக்கிட்டேன். நான் தான் புல்லட்டு பட்டுச்சு. எங்கடா எங்கே காட்டுச்சு ஒரு ஓசிக்கில் எடுக்கணும். சொல்கிற சவுண்டு கேட்க முடியுதுடா. இந்த மாதிரி ஆக்டிவேட்டில் இருந்துச்சு டக்குன்னு தெரியாமல் தூக்கி விட்ட பட்டாலும் நான் மண்டையில் ஹெட் அடிச்சிருச்சு. நானே ரியல்லி வேண்டு எடுக்கல. அதான் உண்மை. செத்துட்டான்டா. இருடாடே நான் வந்துடுறேன் தலைவரே. நான் இருக்கிறேன் தலைவரே. பயப்படாத தலைவரே. தலைவரே அதேமாதிரி பயப்பட்டோம் பயப்படாமல் போட்டோம். நம்மளுக்கு வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. 2 கைரோஸ் பவர் ஆக்டிவேட் டக்குன்னு பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிட்டோம். அடித்தா யூஸ் ஆகும். உடம்புல அடித்தா ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது இருக்கு வேஸ்ட் ட்ரெஸ்ஸு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் அப்படியே போய் நேராக போய் டங்குன்னு ஏறி போய் சட்டுன்னு மண்டை மேலே இருக்கும். நான் சொல்கிறீங்க உண்மையிலே டக்குன்னு போடா ஃபஸ்ட்டு பிளேயர் மண்டையன்ஸ். அப்படியே போய் சும்மா செக் பண்ணிட்டு வந்துடுறேன். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பக் பண்ணிடுறேன். தடை கடுப்பாக இருக்கும். சரிங்க இங்கே வரணும். ஏசனு இது குளோவல் நீங்கள் வரமாட்டேங்குது நண்பர்களே. கடுப்பாக இருக்கு. அந்த பக்கம் ஒருத்தவன் டெட் பாடியாக இருக்கான் பாவம். எத்தனை பேர் தான் நானும் காப்பாற்றுருக்கேன். நானும்
கீழே தானே இருக்கான், எல்லாருமே கீழே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கீழே தான் இருக்காங்க. கீழே இருக்காங்களா, மேலே இருக்காங்களா, சைடில் இருக்காங்களா, லெஃப்டில் இருக்காங்களா, ரைட்டில் இருக்காங்களா, ஒன்றும் தெரியவில்லை. இருந்தாலும் அட்டாக் பண்ணி ஆடுவோம். ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர். டேய் நீ நான் சும்மா போனாலே நீ மட்டும் நேரில் கையில் வச்சு உனக்கு கால் பண்ணி விட்டுருவோம்டா. மனசு இஷ்ட மாதிரி சரி விடுங்க. பார்த்துக்கணும். ஸோ வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். 1 million. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஈபி போகிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி விட்ருவோம். கைராஸ் மல்லியாருக்கு அது அவன் கீழே குதிச்சுனா லஞ்சு போட்டேன். சில நான் போட்டிருக்கவே மாட்டேன். அவன் கீழே உண்மையில கீழே குதிச்சுட்டான். ஆஹா கீழே குதிச்சுட்டான்னு சொல்லலை. ஆனால் ஆஹா கீழே குதிச்சுட்டான் டக்குன்னு போட்டு விட்ருவோம். இக்கால் இப்போ குளிச்சுட்டு அங்கே இருந்திருக்கான். லே யாரா ஹேக்கரா? ஹேக்கர் கரோ, நான் நினைக்கிறேன் கரோ. இப்போடா எச்சா கலப்பிட்டு வருதுடா. எச்சா மாதிரி பண்ணுறாங்க லைஸ் எல்லாம். ஏவே சொல்ல மாட்டேன்டா, ஏவும் பியும் சொல்லவே மாட்டேன்டா. ஓசியில் எடுக்கிறான் ஒரு வெக்கமே இல்லாமல். நான் சென்சிபிலிட்டி ராஸ்கல் கேஸ் உண்டா. இவன் முன்னாடி வந்துருப்பான். டான் 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 டான். யாரோ ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணுங்கடா. அசிங்கமாக போயிடும் ப்ரோ அசிங்கம் போயிடும் ப்ரோ போச்சுடா. போச்சு மேட்ச்சு பொச்சி பிச்சு நானும் சித்தேன். இதெல்லாம் இந்த ரவுண்டில் எனக்கு ஒரு கன்று தேவை. இது தேவை. இது ஒன்று வாங்கிக்கிட்டே எமர்ஜென்சிக்கு. இது வந்து ஒன்று ஹெல்ப்புக்காக, அந்த கைரோஸ் பண்ணேன் எனக்கு ஹெல்ப்புக்காக. இது ஒன்று வாங்கிட்டு கீழே போனால் டக்குன்னு மண்டமில் எட்டு போகணும்ல. அதுக்கு தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு வாட்டி லோன் உல்ஃப் விளாண்டுனேன் சார். ஹேக்கரு 4 ஹேக்கர் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும் சார். டியோவில் போயிருந்தேன். டியோ அதாவது 2 பேர் போயிருந்தோம். இந்த மாதிரி கவராக இருந்துச்சு ரெட் கலரில். சரி ரெட் கலர் அந்த வீடை நான் எடுத்து போட்டிருந்தேன் சார் நம்ம சேனலில். ஆனால் பாருங்க, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இல்லை ஒரு 3rd வீடியோவாக இருக்கும். 3rd வீடியோ 2nd வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோவாக இருக்கட்டும். எத்தனாவது வீடியோவான்னு பார்க்க தான் முடியலைங்க. அதுவே வந்து ஃபேஸ்புக் ஆக்டிவேட்டர் எவ்வளோ இருந்தாலும் வாங்கடா. நெருப்பு புளி மாதிரி அட்டாக் பண்ணுறேன்டா. நெருப்பே டப்பு கொடுத்துருண்டா. நான் டப்பு இதோ அங்கே வர்றேன். இருடா இங்கே இருப்பான். இல்லை ஓகே. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீடா. தம்பியா தங்கச்சியோ பாப்பாவோ பாப்பியோ யாரோ ஒருத்தவங்க. என்னடா அது? இனிமே ஒருத்தவங்க கூட கையில் மாட்டான்டா. செத்துட்டிங்களாடா? நானும் செத்துருவேன்டா. 1v4னா நான் ப்ரோ பிளேயர் இல்லை தான் உண்மை. திரும்பி போட்டு விட்டேன். அசிங்கமாக இருக்கே. பேசாமல் தோற்றுருக்கணும். உண்மையிலே கடுப்பாக இருக்கே. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்கு. கடுப்பாக இருக்கே. அப்புறம் என்ன சொல்றதே தெரியலை. அப்கிரேட் ஆகுடா. அந்த பயம் ரோட்டர் தான். அண்ணன் இவன் என்னோட என்ன பார்த்து ஒரு பயம் வேணும். எஃப்எஃப் தமிழ் கேம்னா வரான்னு ஒரு பயம் வேணும். ஆனால் வந்து ப்ரோ பிளேயர் இல்லை. 1v4 ப்ளே பண்ணேன், 1v6 ப்ளே பண்ணேன். ப்ரோ பிளேயர்னால அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் டாப்அப் பிளேயரும் கிடையாது. ஃபுல் டைம்ஸ் பிஆர் ஏதோ ஒரு அளவு ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் மூடில் கம்மாட்டிஸ். ஏன்னா நீனா நம்ம இதில் போவோம்டா. ஊசி கெட்டாத வருது. ஹேட் பார்த்த ஹேட் ப்ரோ நிறைவே பண்ணி விட்டு ப்ரோ. என்ன ப்ரோ 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 ப்ரோ
ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ ஹார்ட் பீட் நின்று போச்சு ப்ரோ. தெரியுமா ப்ரோ? சரிங்க ப்ரோ. மேட்ச் வின்னு நாங்கள் கன்ஃபார்மே. அது யாராலும் தடுக்க முடியாது. கைஸ் ஒரு சரிங்க. கைஸ் ஒன்றும் இல்லை. டக்கு ஓடிது. நீங்கள் மேட்ச் வின்னு. யாரா நீனு ப்ரோ? என்ன ப்ரோ? யாரா நீங்கண்ணா? நீங்கண்ணா யாருடா? நான் திருட்டு பசங்க. ரோக்ஸ் டிஷன்னா யாரும் இல்லை. சும்மா இதெல்லாம் லைக் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க ஈஸி யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்காங்க. நீங்களும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அதுக்கு அப்புறமா என்ன செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. கேட்காதீங்க என்கிட்ட. இந்த பாருங்க இவன் சும்மா ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்துடுச்சு. ஒரு டேட் சும்மா போட்டு சும்மா தானே இருக்கு. அதுவும் புயா பஸ் லைமான் இது எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல கைஸ். அதுதான் தெரியல. அதான் உண்மை. மிடின்னு மிஷின்ஸ் மசான்ஸ் மிஷின்ஸ். ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா ஓவரால் எந்த பிரச்சனை பாருங்கள். சார்ஜ் போடாமல் நான் விளையாட போனேன் ஒரு வாட்டி. அதெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம். டாடா பாபாய் see you. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து சிஎஸ்சில் வந்து 1 ஸ்டார் தான் கைஸ். அந்த 1 ஸ்டார் தான் நான் விட்டுருக்கேன். ஸோ டாடா பாபாய் see you. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.